மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வருதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இதில் நீங்கள் சைஸு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் அப்படியே தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இது மேலே எடிட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல் நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே இந்த சைடில் ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாக் அந்த திருவிழா ஃப்ளாக் இருக்குது பதிலாக அந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி இருக்கா. ஸோ இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு கார்னரில் ஆட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடு செட் பண்ணாலே போது ஈஸியாக திருவிழா மாதிரி ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக்கேக்கான ஃபஸ்ட்டு டச் பண்ணிருங்க. அப்போ தான் எல்லாமே டோட்டலாக ஒரே பேக்ரவுண்டாக ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நாம எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எத்தனை இமேஜ் இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இமேஜுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணும்போது நம்மளோட இமேஜோட சைஸ்லாம் வந்து சின்னதாயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரை இந்த மாதிரி 6-7 இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜை அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மித்த இமேஜ்லாம் ஒன் சைடாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் பதிலாம் இதை வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக மட்டும் இந்த கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ இந்த எரேசரை டச் பண்ணி இந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸை தேவையான வச்சுட்டு ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது கட் பண்ணது தெரியல மட்டும் ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இமேஜ் பதிலாம் அந்த ரெண்டாவது இமேஜ் நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதே மாதிரி அந்த ரெண்டாவது இமேஜ் டச் பண்ணி அந்த இமேஜோட கொஞ்சம் மட்டும் பெருசாக அதாவது அதோட ஃபேஸ் அளவுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து மூணாவது இமேஜ் பதிலாக அதோட சைஸை அதை விட கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிட்டு அதே மாதிரி லேயரை டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க மூவ் டவுனாக ஒரு 2-3 தடவை டச் பண்ணி எல்லா லேயருமே பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு இப்போ அதையும் எரேசரை டச் பண்ணி கரெக்டாக வந்து எல்லா லேயருமே ஒரே அளவுக்கு எரேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணால் தான் அந்த பேனர் வந்து செட் ஆகும். ஸோ இதில் இன்னும் மீதி இருக்க ஒரு இமேஜ் ஸோ அந்த இமேஜை எல்லா இமேஜோட பெருசாக ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைனை வந்து ஆட்ராக இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பேனரை நீங்கள் ஈஸியாகவே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இது மேலே நான் கொடுத்துருக்க சின்ன பிஎன்ஜிஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாமி ஃபோட்டோஸ் இருக்குது பதிலாக அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாமி ஃபோட்டோஸ் வந்து வேணுமோ ஸோ அதை இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணி அந்த மூவ் டவுன் ஆப்ஷனும் 4-5 தடவை டச் பண்ணி எல்லா லேயருக்குமே பேக்கில் கொண்டுட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கில் கொண்டுட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் அந்த மேலே இருக்க எல்லா லேயருமே அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த எரேசரை டச் பண்ணி கரெக்டாக அந்த இதை கம்மி பண்ணிட்டு இந்த சைஸையும் தேவையான வச்சுட்டு லைட் அந்த கட் பண்ணது தெரியாத அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணாலே போது ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி வெஜினேட்டிவ் ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபயர் பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணிட்டு இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்க பிளாக் கலர் எல்லாமே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படி இந்த சைடில் ஆப்ஷன்லாம் மூவ் பண்ணிட்டு வந்து அந்த பிளண்டிங்கில் போங்க. போயிட்டு இந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் பிளாக் கலர்லாம் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் வர அளவுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த சைடில் கொஞ்சம் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் மட்டும் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வேறு லெவலில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து மீது இருக்கிறது என்ன நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பேஜ் ஸோ அதையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ நம்மளோட இமேஜஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி வேறு லெவலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் எல்லா பேனரில் நம்ம பண்ணுறது தான். ஸோ அந்த லைட்டிங் எஃபெக்ட் பேனர் வந்து இந்த ஸ்டிக்கரில் போய் இந்த மேலே சர்ச் பண்ண நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு லைட் வரும். ஸோ அந்த லைட்டில் ஏதாவது ஒரு லைட் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி லைட் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது அங்கங்கே சும்மா இப்போ 2 ஃபோட்டோக்கு நடுவில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பிளண்டிங்கில் போய் இந்த ஸ்க்ரீனை கொடுத்தாலே போதும் மாறிடும். ஸோ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு
உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் வந்து இந்த ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அங்கங்கே லைட்டிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி ஒரு திருவிழா பேனரை உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.